இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபுல் பேப்பர் எடுத்துருக்குறோம். பேப்பர் பேட்டர்ன் போட்டு பார்க்குறதுக்கு இதை ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்போ மடிக்கும்போது நமக்கு 4 மடிப்பு வந்துடும். இதில் 2 பேப்பர் இருக்கும். அதே மாதிரி இந்த மடிப்பில் 2 பேப்பர் இருக்கும். நமக்கு 4 மடிப்பு நம்ம மடித்து போட்டோம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படி பேப்பர் எப்படி கரெக்டாக அப்படி மடித்து போட்டுடணும். பேப்பரில் மடிக்கும்போது எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் துணியில் மடிக்கும்போது நமக்கு வரும். அதனால் மடித்து போடும்போதே கரெக்டாக மடித்து போட்டுடணும். அப்படி ஷார்ட்ஸுடைய உயரம் 10 + 3 13. அடுத்தது நம்ம சீர் சுற்றளவு 30/4. அது எப்படி பிரிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் ஜட்டி நம்ம தைக்கும் போதே. இப்போ என்ன பண்ணணும், இந்த 30 இன்ச்சு இப்படி வச்சுக்கிறோம். கரெக்டாக வச்சுட்டு திருப்பி இன்ச்சு டேப்பை இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது நமக்கு 7.5 வரும். இங்கே 7, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது, 7.5 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 7.5 + 1 8.5 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கணும் சீர் சுற்றளவுக்கு. இதிலேருந்து 8.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இங்கே விட்டுடணும். அதே மாதிரி நம்ம இங்கே கோடு போட்டிருக்கிறோம்ல, அதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக கோடு போட்டுட்டோம். இது மடிச்சு தைக்கிறதுக்காக 2 பக்கமும் இங்கே கால் மடிச்சு தைக்கணும், இங்கே எலாஸ்டிக் வர்றதுக்காக மடிச்சு தைக்கணும். அதனால் இங்கே 1.5 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சு விட்டுட்டோம். தைச்சதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய அளவு 10 இன்ச்சு. இங்கே சீட் சுற்றளவு நம்ம 8.5 இன்ச்சு வச்சுருக்குறோம். இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல இங்கே வைக்கணும். அதுக்கு இடுப்பு சுற்றளவு 26. 26 நம்ம 4ஆக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி சீர் சுற்றளவுக்கு நம்ம எப்படி பிரித்தோமோ அதே மாதிரியே வச்சு இப்படி 4ஆக பிரிச்சுக்கணும். பிரித்தோம்னா 6.5 வருது. 6.5 + 1 7.5. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்கேருந்து 7.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது கவிடி இறக்கம். கவிடி இறக்கம் 8 இன்ச்சு. இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும், இதிலிருந்து 8 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். கவிடி இறக்கம் இங்கே மேலே இருந்து இங்கே 8 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து கவிடி இறக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாக்ஸ் போட்டுக்கணும். இப்படி பாக்ஸ் போட்டோம். இதிலேருந்து 3/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து 3/4 இன்ச்சு இங்கேருந்து இது வரைக்கும் 3/4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கிறோம். இப்படி புள்ளி வச்சுட்டு இதில் வளைவு போட்டுடணும். இப்போ இதிலேருந்து ஷேப்புக்கு 3/4 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த கால் உயரத்துலேருந்து இந்த ஷேப்புக்கு இதிலேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அப்படி இதில் நமக்கு தேவையானது மார்க் பண்ணது வரைக்கும் வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு இதில் என்ன பண்ணணும், இந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி வச்சுருக்கிறோம்ல, இந்த இடத்த மட்டும் இப்படி மடிச்சிக்கிறீங்க. கொஞ்சோண்டு இந்த இடத்துல எப்பயுமே கீழே இறக்குன மாதிரி நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கணும்.
இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஹேர் கட் பண்ணுறதுன்னு பேர். இது இந்த எதுக்காகனா இந்த நம்ம இதோட மடிச்சு தைக்க போகிறோன்றதுக்காக ஒரு அடையாளத்துக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது. அடுத்தது துணியில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அளவு நோட்டில் எழுதிக்கிறவங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உயரம் 10 + 3 13, சீட் சுற்றளவு 30/4, 7.5 + 1 8.5, இடுப்பு சுற்றளவு 26/4, 6.5 + 1 7.5, கவிடி இறக்கம் 8.5, கால் ஷேப் 3/4. பேப்பர் பேட்டர்ன் போடும்போது நம்ம இங்கேருந்து கவிடி இறக்கம் 8 வச்சு வெட்டிட்டோம். 8.5 மாற்றிக்கோங்க. அதை நம்ம அதே இப்போ 8.5 அளவு நம்ம துணிலையும் வச்சு கட் பண்ணுவோம். இந்த சைஸ் ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்கு 35 பாயிண்ட் துணி தேவைப்படுது. அது எப்படி நம்ம கணக்கு பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சீட் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ 8.5 இன்ச்சு தான் நம்ம சீட் சுற்றளவு வச்சோம். அதே மாதிரி 8.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. இப்போ இதுவே பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம வேறு மாதிரி துணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதுலேருந்து அளந்து பார்த்தோம்னா 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது சீட் சுற்றளவு. அதனால் அந்த அளவு நம்ம அப்படியே வச்சிடுறோம். அடுத்தது உயரம் 13 இன்ச்சு. இதிலேருந்து 13 இன்ச்சுக்கு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எவ்வளோ துணி தேவைப்படுதுன்றதை இப்படி வச்சு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இருந்து இன்ச் டேப் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த இதில் ஒரு சைடு சென்டிமீட்டர் கணக்கு இருக்கும், ஒரு சைடு இன்ச்சு கணக்கு இருக்கும். அப்போ 13 இங்கே இருக்குது. இப்போ நம்ம வாங்கும்போது என்ன பண்ணணும், 35 பாயிண்ட் துணி நம்ம வாங்கினோம்னா இது தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புது துணியில் 35 பாயிண்ட் வாங்கி தைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி துணி இப்படி இருக்கும், 2 பக்கம் கரபாகமாக இருக்கும். வாங்கும்போது இதுலேருந்து 35 பாயிண்ட் இவ்வளோ தான் துணி இருக்கும். 2 சைடு இப்படி கரபாகம் இருக்கிறதுல 2 கரபாகத்தையும் இப்படி ஒன்றா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு திருப்பி இப்படி மடித்து போடணும். மடித்து போடும்போது நம்ம சைடு மடிப்பு பாகம் இருக்கணும். இங்கே ஆப்போசிட் சைடில் ஒரு மடிப்பு பாகம் இருக்கும், ஒரு வெட்டு பாகம் இருக்கும். அதனால் நம்ம சைடு இருக்கும்போது 2 பீஸுமே மடிப்பு பாகம் இருக்கிற பீஸை இப்படி வச்சுக்கோங்க. புது துணியில் வெட்டுறவங்க இந்த மாதிரி மெத்தடில் இப்படி மடித்து போட்டு காமிச்ச மாதிரி அதே மாதிரி மடித்து போட்டுருங்க. அளவு வைக்கிறது எல்லாமே இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்னில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அளவு வைக்கணும். இப்போ நம்ம இதில் 2 மடிப்பாக மடிச்சிருக்கிறோம், இதுலேயும் 2 மடிப்பாக மடிச்சிருக்கிறோம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சிடுறோம். வச்சுட்டு இதிலிருந்து சீட் சுற்றளவு 8.5, உயரம் 10 + 3 13 இன்ச்சு. இதிலிருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி மேலே இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து கால் ஷேப் 3/4 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு 7.5, கவிடி இறக்கம் 8.5. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் கவிடி இறக்கத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இடுப்பு சுற்றளவுக்கும் கவிடி இறக்கத்துக்கும் சேர்த்து நம்ம இதில் ஒரு பாக்ஸ் போட்டுடணும். இப்போ இதிலேருந்து ஒரு வளைவு, இதுலேருந்து 3/4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்க சொன்னேன். இதிலேருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இப்படி வளைவு போட்டுடணும். இப்போ இதுலேருந்து நம்ம 3/4 இன்ச்சுக்கு இங்கே ஷேப்பு இங்கே புள்ளி வச்சுருக்கிறோம்ல, இந்த கவிடி இறக்கத்துக்கும் இந்த இடத்துல இந்த புள்ளிக்கும் சேர்த்து கால் உயரத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் துணியில் கட் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம அளவு எடுத்தது, மார்க் பண்ணது எல்லாத்தையுமே பேப்பர் பேட்டர்ன் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணி செஞ்சது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.